எதுக்கும் நம்ம நேர்ல பார்த்து இந்த விஷயத்த பேசிடலாம். நான் இங்க இருந்து கிளம்புறப்ப நானே உங்களை கூப்பிடுறேன். ஏங்க அங்க பாருங்க. நான் டிரைவிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. அம்மாவையோ பொண்ணையோ நாமளா தேடி போய் ஏன் இங்க வந்து கேட்கலான்னு இருந்தோம். இப்ப அவளே நம்மளை தேடி வர்றான். இன்னைக்கு அவளை விடக்கூடாது. ஏங்க இருங்க. இருடி. என்னம்மா, எங்களை நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாங்களும் தான் நீ இந்த ஊருக்கு வருவன்னு எதிர்பார்க்கல. ஆனா வந்துட்டியே. நீ எங்க இருக்கிற எப்படி இருக்கிறன்னு தெரியாத வரைக்கும் நாங்க ரொம்ப நிம்மதியா இருந்தோம். இப்போ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஏண்டா திரும்ப உன்னை சந்திச்சோம்னு இருக்கு. உண்மையை சொல்லு, இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக நீ இந்த ஊருக்கு வந்த? என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க சொல்லு. யார் நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க இருந்தா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? எப்படி என்ன தெரியும்? நீ திவ்யா தானே? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தியே. இல்லங்க, என் பேரு காவேரி. என் சொந்த ஊரு கொடைக்கானல். இப்ப கொஞ்ச வருஷமா மதுரையில இருந்துட்டு இந்த ஊருக்கு இப்பதான் வந்திருக்கோம். ஓஹோ, நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சாரிமா, நாங்க தான் ஆள் மாதிரி வந்து பேசிட்டோம், மன்னிச்சிடு. பரவாயில்லைங்க. ஏய் ராதா, காவேரி கிட்ட போய் உன் பேரு திவ்யாவான்னு கேக்குற? ஏங்க இன்னுமா உங்களுக்கு புரியல? அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகத்துல இல்ல, அதெல்லாம் சரிதான். ஆனா இவன் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கு தானே வந்தா. அப்போ உன்னை என்னையும் பார்த்தால. இப்ப என்னன்னா உங்களை நான் பார்த்திருக்கேன்னா உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறா? அப்பதானே அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வந்தா. நாம எங்க இருக்கோம், நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரிஞ்சிருக்காது. இதுல அவளுக்கு நம்மள எங்கெங்க தெரிய போகுது? அதனாலதான் நம்மள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போறா. நீங்க அவசரப்பட்டு அவகிட்ட போய் பேசிட்டீங்கன்னு தான் நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சேன். காவேரி இந்த ஊருக்கு வந்தது நம்ம எதிர்பார்க்காத ஒன்னா இருந்தாலுமே அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கிறது நமக்கு நல்லது தானே. அவளுக்கு ஞாபகம் இல்ல சரி, ஆனா அவன் அம்மாவுக்குலாம் ஞாபகம் இருக்கும்ல. நாளை பின்ன அந்த அம்மா நமக்கு எதுவும் குடைச்சல் கொடுத்தா? இது விஷயமா நம்ம பேச வேண்டியது காவேரி கிட்ட இல்ல, அந்த சாரதா கிட்ட பேசுவோம். பா போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டிராயிங்க பார்த்து நீங்களும் டிரா பண்ணுங்க. யாரு நல்லா டிரா பண்றாங்கன்னு பாப்போமா?
finish பண்ணிட்டேன். வெரி குட். கொடுங்க பார்க்கலாம். நீ டிராயிங் இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. 2 பேர் தான் வரைஞ்சிருக்க. எங்க ஃபேமிலில 2 பேர் தான் மிஸ். நானும் எங்க அப்பாவும். அப்போ உங்க அம்மா? எனக்கு அம்மா கிடையாது மிஸ். கிடையாதா? அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க மிஸ். என்ன எங்க அப்பா கிட்ட கேட்டா அம்மா வெளியூர்ல இருக்காங்க, உன்னை பார்க்க வருவாங்கன்னு சொல்வாங்க. ஆனா எங்க அம்மா வெளியூர்ல இல்ல மிஸ். அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க என்ன தேடி வருவாங்கன்னு அப்பா சொல்லும் போதெல்லாம் சாமி கிட்ட போனவங்க திரும்ப எனக்காக வருவாங்களான்னு எனக்கு தோணும் மிஸ். எங்க அம்மா அப்ப வருவாங்களா மிஸ்? வருவாங்கடா. நீ இவ்ளோ ஆசைப்படுறல்ல, அதனால கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உன்னை தேடி வருவாங்க. நீங்க பேசுற மாதிரி அவங்களும் என்கிட்ட பாசமா பேசுவாங்களா? பாசமா பேசுவாங்க, அடிக்கடி உன்னை கொஞ்சுவாங்க, உன் கூடவே இருந்து உன்னை நல்லா கேர் பண்ணி பாத்துப்பாங்க. ஸ்கூல்ல நீங்க என்ன கேர் பண்றீங்கல்ல, அந்த மாதிரியா? இதை விட உங்க அம்மா உன்னை நல்லா பாத்துப்பாங்க. குடு. இது எப்படி இருக்கு? இந்த டிராயிங்ல இருக்கிற மாதிரியே நீ உங்க அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து ஹாப்பி ஃபேமிலியா இருக்க போறீங்க. Thank you மிஸ். எங்க அப்பாவும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன, இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். ஓகே மிஸ். இன்னைக்கு எங்க அப்பாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்தா போய் உட்காருங்க போங்க. ஹலோ அம்மா. சொல்லு யமுனா. எங்கம்மா இருக்க? நான் எங்கடி போறேன்? வீட்ல தான் துணி மடிச்சுக்கிட்டு இருக்கேன்.